இது போன்ற நாய்களிடமிருந்து உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஜெயிலிருந்து வந்த உடனே கொண்டுட்டான். அதே போல மறுபடியும் குவைத்தில் பிரளயம் ஆரம்பிக்கின்றது. பணம் அனுப்புபவர்களே இன்றிலிருந்து சட்டம் பாய்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கு மிக மிக முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய மத்திய வங்கியின் உத்தரவின் பேரில் குவைத்துடைய வணிக வர்த்தக அமைச்சகத்தின் புதிய சட்டதிட்டங்கள் இன்றிலிருந்து ஆரம்பம். குவைத்தில் பணம் அனுப்புபவர்கள், தன்னுடைய நாட்டுக்கு பணம் அனுப்புபவர்களுக்கான புதிய சட்டதிட்டங்கள் ஒழுங்குமுறைகளை இன்றிலிருந்து அனைத்து பணம் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றாங்க. இதன் அடிப்படையில் யாருமே தங்களுடைய வருவாய்க்கு அதிகமான பணங்களை அனுப்ப முடியாது. பல எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள், நீங்க பணம் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள் மூடப்பட போகுது. இதை பற்றின தெளிவான விளக்கம் ஒன்றும் இருக்குது. வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 953 ரூபாய் 16% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 7% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 960 ரூபாய் 8% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 14% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 954 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 80% உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 954 ரூபாய் 5% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 40% உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் இனிவரும் நாட்களில் வளமை போலவே முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே அவங்களுடைய செயல்பாடுகள் ஆரம்பிப்பாங்க. மேலதிக தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாக தொடர்பு கொள்ளுங்க. 957 ரூபாய் 99% இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு. அதே போல இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 75% உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 953 ரூபாய் 16%, இந்தியாவுக்கு 275 ரூபாய் 90% வழங்குறாங்க. குவைத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லாமே சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் சில நேரங்களில் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியேறதுக்கு முன்னாடி நிச்சயமாக பற்றுச்சீட்டை செக் பண்ணுங்கள். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணம் ஆரம்பிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் ஆரம்பிடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் ஆரம்பிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் ஆரம்பிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, Oman Exchange, Bahrain Exchange, BEC, Wall Street Exchange, Zajil Exchange, Malik Exchange, International Exchange, Al Safa Exchange. இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் தொடர்ந்துமே நம்ம தெரிவிக்கிறது தான். சில எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார், சில எக்ஸ்சேஞ்சுகளில் 900 ஃபீல்ஸ், 750 ஃபீல்ஸ், 1.25 தினார், இது போன்ற கட்டணங்கள் அறவிடுறாங்க. கட்டணமெல்லாம் அறவிடுறது ஓகே, கட்டணமெல்லாம் அறவிடுறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்கணுமே, மிகப்பெரிய பிரச்சனை. அல்ஹபா செய்தி சேவை வெளியிட்ட தகவல். இதோட தொடர்ச்சி இன்னமும் உங்களுக்கு மேலதிகமாக தெரியப்படுத்துகிறேன். இப்போதைக்கு சில எக்ஸ்சேஞ்சுகள் மூடப்படும் அபாயத்தில் இருக்குது. ஏன், என்ன காரணம்?
வணிக வர்த்தக அமைச்சகத்தின் கொடையின் கீழ் செயல்படும் பெரும்பாலான பரிமாற்ற நிறுவனங்கள் சில நாட்களில் மூடப்படும். மத்திய வங்கியின் தேவைகளுக்கு ஏற்ப செயல்படாத பட்சத்தில் என்னன்றதை இன்னும் தெளிவாக பார்க்கலாம். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 159 ஃபேஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 19 ஃபேஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 316 ஃபேஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 879 ஃபேஸ். குவைத்துடைய தங்க விலை தொடர்ந்துமே அதிகரித்து கொண்டே தான் இருக்குது. முடிந்த வரைக்கும் ஏதோ இந்த நாட்களில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பணங்கள் சேர்ந்து இருந்துச்சுன்னா தங்கத்தையாவது வாங்கி போடுங்க. அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்கள் நாட்டுக்கு போடணும். அதே போல் இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அல்லுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவைத்தில் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று உருவாக போகுது. அதை இப்போவே ஆரம்பத்திலே சொல்லிக்கிறேன். ஏன்னா பெதூன்களுடைய சுலைபியா தைமாவில் இருக்கக்கூடிய வீடுகளை காலி பண்ணுறாங்க. சம்பளத்தை நிறுத்திட்டாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை. பல வருட காலமாக பரம்பரையாக குவைத்தில் வாழ்ந்த எங்களுக்கு குவைத்து குடியுரிமையும் இல்லை, அதே போல் இருக்கிறதுக்கு இடமும் இல்லை, சம்பளமும் இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? எல்லாரும் குடும்பத்தோட சாகணுமா? இதோ பிரளயம் ஆரம்பம். احنا لو جينا والله والله احنا نطلب من الرد العالمي. احنا كلنا مظلومين، كل البدون مظلومين. احنا على فكره كل ابونا مظلومين من الفضاله ومن شو اسمه. اسمعني يا طويل العمر، اللي ما يصدق بالكلمه هذه ما عنده رجوله. شنو تنقص راسنا من الصباح حاربونا قبل غزو ولا البيبان سبقنا بلد الانسانيه تحارب فيها. عنيزي عليها شرواكم شايب عنيزي طلع بقناه الشاهد قال انا جنيت عيالي ولا كانت البيبان مفتوحه قدامي بس، ولكن كذاب اللي يقول لقى احلام الصباح يدلون شعبهم، ولا في دول ثانيه تتكلم بالسياسه يقصون لساني. ولكن تحيه خاصه لكل صباحي، وعلى فكره انا فداي عليه وفي من يشهد زين. وعلى فكره عادل الزواوي انا اذا فداي للصباح، فداي للصباح بحملك فداي يا عادل الزواوي اللي قاعد تحاربني. اذا انا فداي للصباح انت اكثر من اذا انا فداي انا مجموعه ال 80 انا يوم انا اكون فداي للصباح. اسمعني تكلم على عنزه وعلى شمر. يوم انا اكون فداي للصباح القبائل اللي تكلم مجموعه ال 80 انا فداي لكم ولا بس للصباح فداي بس هذه الله يرضى عنك. الله يرضى عنك. دقيقه بس اخواني مساكم الله بالخير. لا عادل الزواوي يخدمكم ولا ينفعكم ولا الفضاله. هذا عالم حطب دامه تشيلها يمين تحطها يسار. احنا نطلب احنا نطلب بقول لك شغله اسمح لي احنا نطلب من سمو والامير صباح رحمه الله يحفظه يطول عمره، يا تحلها بيدك بشخطه قلم ولا تحيلنا للقضاء. الشريف مينا ياخذ حقه والكسيف الله لا يرده. هذا الحجماوي. هذا الصح. குவைத்தையே குலை நடுங்க வைத்த சம்பவம். இதில் முதலாவது சம்பவம் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மனைவியை கத்தியால் பலமுறை குத்தி காட்டில், அதாவது அப்தலி பகுதிகளில் உள்ள ஒரு பாலைவன பகுதிகளில் வீசிட்டு இந்த நாட்டை விட்டு தப்பியோட பார்டர் வழியாக முயற்சி பண்ணின நபரை நேற்று தினம் கைது பண்ணியிருக்கிறாங்க. உடனடியாக அந்த நபருக்கு கடுமையான தண்டனை, மரண தண்டனை விதிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி உடனடியாக சிறை பிடிச்சிருக்கிறாங்க. நேற்றைய தினம் கூட செய்தியில் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக நடந்த ஒரு சம்பவம் தான் மிகவும் வேதனையான சம்பவம். அதுவும் ஒரு சிறிய நாட்டு, அதாவது சிரியா நாட்டு ஒரு குழந்தை, ஒரு 7-9 வயதுன்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைய இந்த இருக்கிற கையவன் குவைத்தி குடிமகன் ஜெயிலிருந்து வெளியே வந்திருக்கிறான். கொடூர குற்றங்கள் செய்து மன்னிப்புல ஜெயிலிருந்து வெளியே
வந்து 2வது நாளில் பெருநாளைக்கு விடுவிச்சிருக்கிறாங்க. வந்து 2வது நாளில் அவனுடைய கைவரிசையை மறுபடியும் காட்டியிருக்கிறான். ரவுதா பகுதிகளில் நிர்வாணமாக மீட்கப்பட்ட குழந்தை. வண்டியிலேருந்து கடத்திட்டு போகிற சிசிடிவி காட்சி இருக்குது. குழந்தை சம்பந்தப்பட்ட காட்சி என்றதால் அதை வந்து கொஞ்சம் லைட்டாக மறைச்சி தான் காட்ட வேண்டிய சூழல். வண்டியில் இழுத்து, வண்டியில் அப்படியே தூக்கி போட்டு பலவந்தமாக பலாத்காரமாக இழுத்து தூக்கி கொண்டுட்டு போய் சீரழிச்சு எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியாக அந்த உடுப்பு கூட அந்த குழந்தையோட உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாமல் விட்டுட்டு போயிருக்கிறான். 24 மணி நேரத்தில் இந்த சிசிடிவி கேமரா காட்சி, வாகனத்துடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வச்சு உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இவனை தொங்க விடணும், இதுக்கு மேலெல்லாம் இவனுங்களெல்லாம் உயிரோட விடக்கூடாது, கொன்றழும் அப்படின்ற மாதிரி பலருமே ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்துமே ஞாபகப்படுத்துறது, வீதிகளில் நடமாடக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். பெண்களாக இருக்கட்டும், இந்த நாட்டில் குழந்தைகளோட வாழக்கூடியவங்களாக இருக்கட்டும், குறிப்பாக பெண் குழந்தைகளோட தயவு செய்து கவனம். உங்களுடைய குழந்தைகளையும் பாதுகாத்துக்கோங்க. தனிமையில் வீதிகளில் போகக்கூடிய பெண்கள் தயவு செய்து கவனம். இதை மாதிரி நிறைய பேர் இருக்கிறானுங்க, கயவர்கள் காடையர்கள் நிறைய பேர் இருக்கிறானுங்க. இவனுங்க கையில் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி யாருமே தெரியாத நபர்கள் யார் வண்டியில் கூப்பிட்டாலும் சரி தயவு செய்து ஏறாதீங்க. நம்மளால் முடிந்தது இந்த தகவல்களை கொண்டு வந்து உங்கள்கிட்ட அவேர்னஸ் பண்ண முடியும். கூடவே பாதுகாப்புக்கு வர முடியாது. நீங்கள் தான் உங்களுடைய பாதுகாப்புக்கு கவனம் செலுத்தணும். உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா மற்றும் பணி அமைச்சர் டாக்டர் நூரா அல் ஷஹான் நேற்றைய தினம் அப்தலி பகுதிகளுக்கு விஜயம் செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் கிட்டத்தட்ட 1001 அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன் வழங்கப்பட்டிருக்குது. 1001 அதிகாரிகளுக்கு வந்து பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்குது. சரியானவர்களுடைய சேவைகளுக்கு இந்த கௌரவம் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இனி வரும் நாட்கள் அதிகப்படியான சோதனைகள் தீவிரமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அனைத்து எல்லை பகுதிகளையும் நேரடியாக சென்று பார்வையிடுறாங்க. அப்தலி போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இப்போதைக்கு பல அதிகாரிகளுக்கும் வந்து பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 1001 பேருக்கு இதுவரையிலையும் பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்குது. பதவி உயர்வுக்கான காரணம் என்னன்றது உங்களுக்கே தெரியும். நிச்சயமாக எந்தெந்த அதிகாரிகள் தங்களுடைய கடமைகளில் சரியாக செயல்படுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக பதவி உயர்வு இருக்குது. அதனால் இனி வரும் காலங்களில் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டு ஒருத்தர் பிடிபட்டாலும் பாபா வாஸ்தா போட்டு என்னையை காப்பாற்று பாபா அப்படின்னு சொன்னாலும் அதிகாரிகளோடு இவங்க பேச போனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, அட நீ தார் 5-10 முக்கியம், எனக்கு இன்னொரு ஸ்டார் தான் கூடணும், அதால் அவனை தூக்கி ஜெயிலில் தான் போடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதால் பி கேர்ஃபுல். அதே போல் இதோ ஒருவருக்கு வாழ்நாள் பூராக சிறை தண்டனையும், அதே போல் 3 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிருக்கின்றது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஒரு கொலை சம்பந்தமான வழக்கில் 3 பேருக்கு வெளிநாட்டவர்களுக்கு தூக்கம், ஒருவருக்கு வந்து ஆயுள் தண்டனையும். வெளிநாடுகளில் முடிந்த வரைக்கும் உங்களுடைய முன்கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டுங்க. அதுதான் இப்போதைய நிலைமை. கையோங்கி கடைசியில் அவன் மண்டையை போட்டான்னா உங்களுடைய சோழி முடிஞ்சது. எவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் பணம் அனுப்புகிறீங்களோ, அதாவது உங்களுடைய சம்பளத்துக்கும் அதிகமாக யார் யாரெல்லாம் பணம் அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு தான் இதில் முக்கியமான பிரச்சனை இருக்குது. இப்போ இதில் சாதாரணமாக உதாரணத்துக்கு ஒரு பணிப்பெண்ணுடைய சம்பளம், ஒரு ஓட்டுநருடைய சம்பளம், 2 பணிப்பெண்களுடைய சம்பளம், ஒரு ஓட்டுநருடைய சம்பளம் மிஞ்சினா 500 தினாருக்குள்ளே தான் வரப்போகுது. இந்த சம்பளங்களில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு எப்போதுமே வராது. ஆனாலும் நிச்சயமாக இனி வரும் நாட்களில் பணிப்பெண்ணுடைய பணத்தை அனுப்ப போனால் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, அவங்களுடைய சிவில் ஐடி எடுத்துகிட்டு வாங்க, அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்குரிய ஏற்பாடு ஆல்ரெடியே நம்ம பண்ணினோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அடுத்த கட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நாட்டில் அக்காமா இல்லாமல் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. உங்களுடைய பணங்களை தயவு செய்து மாதாந்திரம் சரி, இப்போது ஒருத்தருக்கு இப்போ சாதாரணமாக உதாரணத்துக்கு நான் வந்து சொல்கிறேன், இப்போ என்னுடைய பணம் வந்து என்னுடைய சம்பளம் ஒரு 200 தினார். என்னுடைய 200 தினார் சம்பளத்தை நான் வந்து பேங்கில் போடுறேன், என்னுடைய நாட்டுக்கு அனுப்புகிறேன் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக. அதே நேரத்தில் அதே மாதத்துக்குள்ளே என்னால் வேணா ஒரு 100 தினாரோ அல்லது 200 தினாரோ மேக்சிமம்
ஒரு எக்ஸ்ட்ரா அனுப்ப முடியும். ஏதாவது ஒரு ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் ஏதாவது ஒன்று சொல்லி அனுப்ப முடியும். ஆனால் ஒரே மாதத்தில் நான் வந்து 1000 தினாரோ 1500 தினாரோ 2000 தினாரோ அனுப்ப முடியாது. அப்படி அனுப்பும்போது அது வந்து கண்காணிப்புக்குள்ளே வரும். இந்த என்னுடைய ஃப்ரெண்டோடைய சம்பளம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தொடர்ந்து ஒரே ஆளை வந்து அனுப்ப முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முடிந்த வரைக்கும் அக்காம இல்லாமல் இருக்கிறவங்க கொய்த்திகள்கிட்ட கொடுத்து அனுப்ப பாருங்கள் உங்களுடைய பணங்களை. அதுவும் சிறந்தது. ஒரு வேலை இல்லை ஏமாற்றக்கூடியவங்களா இல்லாமல் நல்லவங்களாக இருந்தால் அவங்க மூலியமாக அனுப்ப பாருங்கள். அதுதான் சிறந்த வழி. இல்லையா மாதத்துக்கு ஒரே ஒருத்தர் தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா, என்னடா இவனுடைய சம்பளம் 200, மாதம் தொடர்ந்து இன்னும் 200 எக்ஸ்ட்ராவாக அனுப்புகிறானே, 300 எக்ஸ்ட்ரா அனுப்புகிறானே அப்படின்னு உங்கள் மேலே இன்வெஸ்டிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் வந்து இப்போ மாதத்துக்கு இந்த மாதம் ஒருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கீங்கன்னா அடுத்த மாதம் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்பியிருந்தா ஓகே. அதே மாதிரி பணம் அனுப்புகிறவங்களும் ஒரு மாதத்துக்கு உங்களுடைய சம்பள லிமிட்டில் இருந்து அதிகபட்ச பணங்கள் அனுப்ப முடியாது. அனுப்பாதீங்க. இன்வெஸ்டிகேஷன் வரும், விசாரணை வரும். இதை மீறக்கூடிய, அதாவது எல்லாமே எக்ஸ்சேஞ்சிலே கேட்பாங்க. சரியான டீட்டெயில்ஸ் சரியான தகவலை நீங்கள் கேதர் பண்ணலைன்னா, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலைன்னா உங்கள் மேலே அவங்க எக்ஷன் எடுக்கிறதுக்கு அப்டேட் பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஆனால் அவங்க அப்படி எக்ஷன் எடுக்காமல் சட்ட விரோதமாக பணம் அனுப்புறதுக்கு உதவி பண்ணினா ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சையும் இழுத்து மூடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சட்டங்கள் இவ்வளவு கடுமையாக்கப்பட்டதுக்கும் இவ்வளவு அமலுக்கு வந்ததுக்கும் காரணம் மசரிகள் தான் 190%. ஏன்னா அவங்க பண்ணின ஊழல்கள். ماشي اليوم انا راح اقول أص ولا اسمع صوت ولا اسمع نفس أص في جروب اتحاد الجمعيات اللي يدز لي تغريده يقولون عن واحد غبي. يلا يا البعض طبعا عشان تدش نكات وهميه وتغلط وحركات. انا اقول لكم أص ولا اسمع صوت ولا اسمع نفس في هذا الجروب اللي نكله كل احترام وتقدير. رؤساء الجمعيات التعاونيه ناس محترمين ونقدركم ونحترمكم. لما يكون الدولة لها توجه تتوجه الدولة، لأن ريحة الفساد فاحت في بعض الجمعيات، وحطت الدولة خطة من تحت معالي وزيرة الشؤون الله يطول بعمره، ويحطوا لنا 4 موظفين من 4 جهات مختصة في الغذاء اللي هي وزارة الصحة، المالية في الميزانية الجمعية، التجارة في الأسعار، وموظف وزارة الشؤون، ومن غير الثلاثة اللي يرشحونهم يكونون مراقبين من أهالي المنطقة. أو لذلك احنا المساهمين وخلونا مؤتمر صحفي وحنا ما نسكت. هذه قانون السياسة والسياسة واحنا الدستور والتشريع. اركد واهدأ وخليك في سكينة. لا اسمع صوت، كل شيء قاعد يصل. ارتاح، انبسط، ناكلكم بكل احترام. اروح اقعد اضحك انبسط استانس. يعني خلاص كم سنه يا ريس احضر يا باشا يا ريس، هذه راح تنساها. اقعد وخلي الدوله تشوف وتطالع. لا بعدين تفتح ترى ترفع السقف، ترفع وياك. بعدين تروح تطلع الجمعيه والشركات اللي داخل وتدش نزاهه، وكانت تدش طبعا اتكلم عن بعض الاشخاص، انا اشكل الكثير محترم. تدش بحسابك فلوس، تعال من اين لك هذا؟ شنو الفلوس اللي دشتها؟ تضارب مصالح، قضيه. عرفت؟ خليك ساكت مرتاح مبسوط، ريح انبسط. شو اللي يصير؟ الدوله شو تقول؟ قول السمع والطاعه. يلا اسمع صوت ولا نفس. ஊழல்வாதிகளால தான் இந்த பிரச்சனை. எத்தனை பேர் இந்த அளவுக்கு ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னு தெரியலை. ஆனால் இதெல்லாமே வந்து ஒவ்வொருத்தர் செய்யக்கூடிய ஊழல்கள். சம்பளத்துக்கு அதிகமாக லஞ்சம் வாங்குறது, அதிகமான பணங்களை வந்து இந்த நாட்டில் இருந்து கொள்ளை அடித்து அனுப்பியிருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளால் தான் சாதாரணமாக சின்ன ஒரு பாமர தொழிலாளர் முதல் கொண்டு பாதிக்கப்படுறாங்க, பெருச்சாளிகள் செய்யக்கூடிய தவறால். அதே மாதிரி இங்கே இப்போ பார்த்து கொண்டிருக்கிற காட்சி வந்து 7வது ரிங் ரோடு, ஜஹரா பக்கம் இருந்து 7வது ரிங் ரோடு ஃபின்தாஸ் நோக்கி வரக்கூடிய ரோட்டில், கேப்த் பக்கம் போகக்கூடிய ரோட்லேருந்து ஒரு சில ரோடுகள் எல்லாமே ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகிடுச்சு. ரோடெல்லாம் கம்ப்ளீட் ஆகி இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். 7வது ரிங் ரோடு யூசர்ஸ், உங்களுக்கான தகவல். இந்த தகவலை தந்த சகோதரருக்குமே ரொம்ப நன்றி. அதே போல் முடிந்த வரைக்கும் இனி வரும் நாட்களில்
கொஞ்சம் பக்குவமாக சிந்திச்சு செயல்படுங்க. முடிந்த வரைக்கும் பணிப்பெண்களுடைய பணங்களை ஓட்டுநர்களாகிய நீங்கள் அனுப்புகிறீங்களா இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், பணத்தை வந்து நீங்கள் தான் அனுப்பணும், நீங்கள் தான் கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சுகளில் போனால் விரைவிலேயே சொல்லுவாங்க. இன்றையிலிருந்து ஆரம்பம், நேற்று தான் கடைசி காலக்கெடு. அவங்களுடைய ஆர்டரை என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சுகளை இழுத்து மூடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வி ஆர் க்ளோஸ் எவ்ரி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு டைரெக்டாகவே சொல்லியிருக்கிறாங்க. அதால் இனி வரும் நாட்களில் அவங்களும் அவங்களுடைய தொழிலை வியாபாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்றதால சட்டவிரோத செயல்களுக்கு தலையிட மாட்டாங்க. அதே போல் ப்ளீஸ் இந்த மட்டும் அனுப்பித்தாங்களே, இந்த சான்ஸ் மட்டும் அப்படின்னு கூட கெஞ்சி கூட கேட்க முடியாது. அவங்க தொழிலுக்கே ஆப்பாகிரும். அதனால் இனிமேல் எது நடந்தாலும் லீகலாக மட்டும்தான். பணம் அனுப்பக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலி இனிதான் ஆரம்பம். அதே மாதிரி நம்ம போட்ட ரிக்வெஸ்ட்டும் அப்டேட் ஆகியிருக்கிறது சந்தோஷம். ஏன்னா பணிப்பெண்கள் எத்தனை பேர் வீடுகள்லேயே சிறைப்பட்டு கிடக்குறாங்க. கொஞ்சம் வெளியில் போகிறதுக்காவது வாய்ப்பு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.